வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வணக்க வச்சிடணுங்க. நல்லா வணக்கிக்கோங்க. இந்த மாதிரி வெண்ணிறமாக ஆற வரையும் வணக்கிக்கணும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. அதையும் கொஞ்சம் வணக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு மஞ்சத்தூள் உப்பு போடணுங்க. உப்பு நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள். இது நல்லா வணங்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வணங்கட்டும். வணங்குறதுக்குள்ள நம்ம கறியை கழுவி போட்டுருவோம். அதான் ஆமா, கறி போட்டாச்சு. இப்போ கறியை நல்லா வணக்கிடுவோம். கறியில் வந்து நல்லா தண்ணி மேலே வர வரையும் நல்லா கறி வணங்கட்டும். அப்படியே மூடி வச்சிடலாங்க. கறி வணங்கி தண்ணி வர வரையும். கறி நல்லா வெந்துருச்சுங்க. கறியிலேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்க. அடுத்து என்னென்ன மசாலா போடுறோன்னு பார்க்கலாமா? கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப 1 ஸ்பூனு, அடுத்து கறி மசாலாங்க. பாத்து கறின்றனால கறி மசாலா 2 ஸ்பூன் போடுவேன் நான். இன்னொரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். கறிடுவோம். நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கலரிடுவோங்க. கலரி ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடலாம். கறி அடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம். கொஞ்சமாக நம்ம எப்படியும் அதிகமாக குழம்பெல்லாம் செய்ய மாட்டோம். கொஞ்சம் கிரேவியாட்ட வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 6 விசில் வந்தவொடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஒரு பக்கம் இட்லி வெந்துட்டுருக்கு. இன்னைக்கு செம்மையாக சாப்பிட போகிறோம். விசில் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கலரிட்டு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் பெப்பரும் போட்டு பரிமாறிட வேண்டியதான்.